OnePlus Nord சீரிஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு OnePlus Nord CE. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுலேருந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது OnePlus Nordலேருந்து ஒரு அப்கிரேடாக டவுன்கிரேடாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் ஒரு கன்ஃபியூஷன். ஸோ OnePlus Nord CE அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus Nordோடைய ஒரு லைட்டர் வேரியன்ட் மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ OnePlus Nordல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபீச்சர் உங்களுக்கு OnePlus Nord CEல கிடையாது. அதே சமயத்தில் வந்து OnePlus Nord உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். அதே OnePlus Nord CE அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் பேனல், ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக் தான். பட் இதோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தின் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க 170 கிராம்ஸ்க்கு. ஸோ பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலுமே இதை பார்க்கறதுக்கு வந்து OnePlus Nord எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கேமரா சென்சார்ஸ் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஸ்லீக் அண்ட் ப்ரீமியமாக தான் இருக்குது. இதில் கலர் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ, ஒயிட், சார்கோலிங், சில்வர் ரேன்னு 3 கலர்ஸோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 கலர் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சில்வர் ரே ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு புது கலர் அப்படின்னு சொல்லலாம். பட் சில்வர் கலர் வாங்கணும் அப்படின்னா ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வாங்குற மாதிரி இருக்குது. அதே ப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சேலில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வந்து இப்போ OnePlus கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nord எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு ஃப்ளூயிட் AMOLED பேனலில் கொடுத்துருக்காங்க. 6.43 inch 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கூடவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 410 ppi. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ்க்கு பிக்சல் டென்சிட்டியும் நல்லா கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனலில் ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் Nordல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷனில் Nordலேருந்து பெரிய அளவில் இவங்க டிகிரேட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஃப்ளூயிட் AMOLEDல நல்ல டிஸ்பிளே செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா Snapdragon 750Gல கொடுத்துருக்காங்க. அதே Nord வந்து உங்களுக்கு Snapdragon 765Gல கொடுத்துருந்தாங்க. இங்கே GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா 619. ஸோ இந்த சிப்ஸ் அதாவது Snapdragon 750G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன் பேப்பர் பார்க்கும்போது 765 விட ஒரு பெஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். CPU ஸ்கோர்ஸ் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ரியல் டைமில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 750G வர்சஸ் 765G அப்படின்னு சொல்லும்போது 765G தான் உங்களுக்கு ஹை ஹெண்ட் கேம்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதே 750G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்த அளவுக்கு வந்து எந்த பிராண்டுமே இன்னும் பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை நாட் கோர் எடிஷனில் இவங்க பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 765G அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லைனா இது 732Gயோட ஒரு சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதே ஹை ஹெண்ட் கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 765G அதுக்கு மேலே இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாட் கோர் எடிஷனில் வந்து இந்த சிப்செட்டை எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ 765G வர்சஸ் 750G அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nord வந்து உங்களுக்கு பெஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதை விட அதே இதோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அகைன் இந்த வாட்டியும் வந்து N78 ஒரே ஒரு 5G பேண்டோட தான் கொடுத்துருக்காங்க. எப்படி Nordல ஒரே ஒரு 5G பேண்டோ இதுவும் ஒரு 5G பேண்டோட தான் வருது. ஸோ இந்த 5G பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ட்ரை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பேண்ட் வந்து இந்தியாவில் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ N78 பேண்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 பேண்ட்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாலையும் வந்து ஒரு 5 to 6 பேண்ட் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு 5G பேண்ட் அப்படிங்கும்போது வந்து எவ்வளோ தூரம் இது கம்பேட்டபிள் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nordலேருந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க லான்ச் இவெண்ட்டில் சொல்லி 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே 8 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் ஒரு அப்கிரேட் அப்படின்னு இவங்க சொன்னாலுமே வந்து உங்களுக்கு Nord அப்படின்னு பார்த்தீங்கன்னா OIS ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து EIS ஸ்டெபிலைசேஷன் தான் இது சப்போர்ட் பண்ணும். OIS இங்கே சப்போர்ட் பண்ணாது. ஸோ பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து 64 மெகா பிக்சல் ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் வைட் ஆங்கிளில் வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அதே ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் சோனியுடைய IMX471 கொடுத்துருக்காங்க. அகைன் இது வந்து ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா Nordல 32 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. இங்கே 16
16 மெகா பிக்சலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே கேமராவில் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மல்டி ஆட்டோ ஃபோக்கஸ், நைட் ஸ்கேப், அல்ட்ரா ஷார்ட் ஹெச்டிஆர், போர்ட்ரேட், பேனோராமா, ப்ரோ மோட்ஸ், நாட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததோ எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்லேருந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கா. ஏன்னா பேட்டரி வந்து 4115 mAh கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து கோர் எடிஷனில் 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ரெண்டுமே சிமிலர் தான். இங்கேயும் 30 வாட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டீசென்ட் பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED பேனல் இருக்குது, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதனால பேட்டரி ஆப்டிமைசேஷன் வந்து இங்கே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. பட் இங்கே வந்து உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அதே நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் மிஸ்ஸிங்காக இருந்தது. இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இவங்க கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு அதை காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, Type-C போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் இல்லை. அகைன் உங்களுக்கு OnePlus நாடில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு SD கார்டு எக்ஸ்டென்ஷன் இல்லை. வெறும் டூவல் சிம், 2 சிம் கார்டு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் இதில் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதாவது 128 GB தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஸ்டில் அதை கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 22,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 8GB 128 24,999, 12GB 256GB 27,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்லையுமே உங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆஃபர். நீங்கள் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஜியோ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் 6000 rupees பெனிஃபிட் ஆஃபர் இருக்குது. அமேசான் வழியாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கேஷ்பேக் 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸோட உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் குறைச்சி பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக OnePlus Nord CE அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். நாடோட கம்பேர் பண்ணும்போது வந்து கிளாஸ் பேக் பேனல் இல்லை, எங்கள் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, சில ஃபீச்சர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இப்போ லான்ச் ஆகிற மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இது வந்து 5Gக்காக தான் வாங்குகிறேன், ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வந்து இது கம்பேட்டபிள் அப்படின்னு தெரில. பட் இன்னும் இந்தியாவில் 5G வராததுனால இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசென்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே நீங்கள் கேமிங்காக தான் வாங்குறீங்க, ஹை ஹெண்ட் கேமிங்காக தான் வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு நாடே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே நீங்கள் ஒருவேளை நாட் யூஸராக இருந்து இதுக்கு அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. இதை விட உங்களுக்கு நாடே வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு 1000 ரூபாய் விலை அதிகமாக இருந்தாலும் நாட் வந்து இதை விட உங்களுக்கு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ OnePlus Nord கோர் எடிஷன் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus பிராண்டு கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதே சமயத்தில் அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு வேளை வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும், ஹை ஹெண்ட் கேமிங் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை விட OnePlus Nord இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைனா இனிமேல் வரப்போகிற OnePlus Nord 2 இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அது MediaTek Dimensity 1200 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதே சமயத்தில் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணுங்கிறவங்க மட்டும் இதை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ OnePlus Nord கோர் எடிஷன் பற்றி உங்கள் கருத்து என்ன, தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.